களம் அப்படிங்கும் பொழுது அது பேனா. களம் அப்படின்னா பேச்சு. ரெண்டுக்கும் வித்தியாசங்கள். களம் அப்படிங்கும் பொழுது காஃப் நல்லா வேறு பகுதியிலேருந்து வரணும். களம் அப்படிங்கும் பொழுது சாதாரணமாக வெளியிலேருந்தே உச்சரிக்கிற மாதிரி அது தோற்றத்தில் தெரியணும். அடுத்தது ஜீம் ஷீன் யா ஆயிர மத்தா. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜீமும் ஷீனும் இது ரெண்டும் நாவினுடைய நடு பகுதி மேல் முரசை தொடும் பொழுது ஒலிக்க பெறுகிறது. நாவினுடைய நடுப்பகுதி, நம்ம நாக்கு இருக்குல்ல, நாக்கை நல்லா நீட்டி பார்க்கும் பொழுது நமக்கு நடு நாக்கு உள்ளேயும் போயிடக்கூடாது, நுனி பகுதியும் இல்லாமல் நடு பகுதியில் ஜீம் ஷீன். அப்போ இது ரெண்டையும் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய ரெண்டு முன்பற்கள் ரெண்டையும் நல்லா கடிச்சு உச்சரித்தோம்னா நம்முடைய நாக்கினுடைய நடுப்பகுதி என்ன செஞ்சிடும், மேலே நமக்கு போய் தொட்டுட்டு வர மாதிரி ஒரு அமைப்பில் வந்துடும். இந்த யா அப்படிங்கிறது கைரமத்தா. நம்ம ஏற்கனவே அலிஃப் வாவ் யா அப்படிங்கிற 3 எழுத்துக்களையும் மத்துடைய எழுத்துக்களாக நம்ம கவனிச்சோம். இப்போ இங்கே என்ன, மத்து இல்லாத யா. கைர அப்படின்னு சொன்னால் இல்லாதது. அப்போ மத்து இல்லாத அந்த யா எப்படி உச்சரிக்கணும்னா ஐ இ உய் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முதல்ல நம்ம பார்க்கப்படும் பொழுது அந்த யா ஜேர் பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈ அப்படின்னு உச்சரித்தோம்ல, அந்த மாதிரி இருக்குது. சில சமயங்களில் மத்து இல்லாத அமைப்பில் ஐ இ உய் அப்படிங்கிறது எப்படின்னா நீட்டல் அதிகமாக வராமல் உச்சரிக்கக்கூடிய இடங்களில் ஜீம் ஷீன் ரெண்டையும் நல்லா பற்களை கடிச்சு சொல்லி உச்சரித்து பாருங்க. அஜ் இஜ் உஜ் அப்படின்ட்டு. ஜீப்புக்கு நம்ம எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி இங்கிலீஷில் இப்போ ஜீப் அப்படின்னு சொன்னால் ஜக்கு இதெல்லாம் எப்படி உச்சரிக்கிறோமோ அது மாதிரி அதை உச்சரிக்கணும். அடுத்து இஷ் அஷ் உஷ் அப்படின்ட்டு நல்லா நாக்கு பற்கள் ரெண்டை மட்டும் ஜாயிண்ட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. நாக்கினுடைய நடுப்பகுதி மேல் முரசை தொடுதா அப்படிங்கிறத நமக்கு நாமளே பார்க்கணும். உச்சரிக்கும் பொழுது அதனுடைய உணர்வுகள் நமக்கு சரியா இருக்கா அப்படிங்கிறத. அடுத்தது அந்த 3வது மட்டும் புரியல உஸ்தாத். யாவுக்கு சுக்குன் வச்ச அந்த இது மட்டும் புரியல உஸ்தாத். அடுத்தது லாத். நாவின் ஓரம் மேல் கடவாய் பற்களின் வேரை தொடும் பொழுது ஒலிக்க பெறுகிறது. நாக்கினுடைய நம்முடைய ஓர பகுதி இருக்குல்ல, 2 கடவா பற்களுக்கு பக்கத்துமே ஓர பகுதியில் நாக்கு இருக்கும். அப்போ அந்த பகுதி ஓரம் மேல் கடவாய் பற்களின் வேரை தொடணும். அப்படின்னா லாது அப்படிங்கும் பொழுது நம்முடைய நாக்கு சைடாக அங்கிட்டு போய் என்ன செய்யப்படணும்னா மேலே நாவின் ஓரம் என்ன செய்யப்படணும், நம்முடைய கடவாய் பற்களுடைய மேல் பற்களில் போய் நல்லா வேரை போய் தொடணும். தொடுற அளவுக்கு லாது அல் இல் உள் அப்படின்ட்டு ஏதோ வலது பக்கமோ இடது பக்கமோ எந்த சைடு உங்களுக்கு அதனுடைய எப்படி உச்சரிப்புக்கு கொண்டு போகணுமோ. சில பேருக்கு வலதுபுறமாக அந்த நாக்கு போகும், சில பேருக்கு இடதுபுறமாக போகும். அப்போ அதற்கு தோதுவாக என்ன செஞ்சுக்கலாம், வலதோ இடதோ எந்த சைடோ ஒரு பக்கத்து. ஆனால் எப்படி உச்சரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நாக்கினுடைய ஓர பகுதி மேல் கடவாய் பற்களுடைய மேல் பற்களில் நல்லா வேற போய் தொடணும். அந்த அளவிற்கு அதை உச்சரிக்கணும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு இப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உச்சரித்து பார்க்கணும். புத்தகத்தில் இருக்கிற மாதிரியோ சும்மா படிச்சுட்டு போகிறதாகவோ இருந்துடக்கூடாது. எல்லாத்தையும் தனக்கு தானே என்ன செஞ்சுக்கிறனோ உச்சரித்து பார்க்கணும். அலிஃப் வாவ் யா, ஹம்சா ஹா, ஐன் ஹா, ஐன் ஹா, காஃப் காப், ஜீம் ஷீன் யா லாத் அப்படின்ட்டு அந்த எழுத்துக்களை என்ன செஞ்சுக்கிறனோ, அதாவது வெட்கப்படக்கூடாது. கல்வி கற்பதற்கு வெட்கப்படாமல் என்ன நம்ம குரான் ஷரீஃப்லாம் ஓதிட்டோமே இப்போ போய் அலிபாத்தாவை ஓதிக்கிட்டு உட்காந்துருக்கிறதா அப்படிங்கிற எண்ணங்கள் கொள்ளாமல் மறுபடியும் சரியாக ஓதணும். எத்தனை தடவை ஓதிருக்கோம் அப்படிங்கிறத விட நாம் ஓதக்கூடியதை சரியாக ஓதுறோமா அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உச்சரிப்புகள் சரியாக வந்துடும். அதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள்.